ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனா கிச்சன். எனக்கு ஆக்சுவலாக என்னடா மரத்தடியில் உட்காந்து குக் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆக்சுவலாக பெங்களூர் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன இடத்துக்கு வந்தோம். வந்த இடத்துல நல்லா சூப்பரான கிளைமேட், நல்லா சூப்பரான லொக்கேஷன். ஸோ அதனால் நேராக இங்கே ஒரு டிஷ்ஷு பண்ணலாமே சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி ஷூட் பண்ணுறோம் நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ப்ரிப்ரேஷன் எங்கன்னா கத்திரிக்காய் மல்லி தொக்கு. ஆக்சுவலாக இது கத்திரிக்காய் மல்லி தொக்குன்னு சொல்லலாம், அப்படின்னா கத்திரிக்காய் மல்லி மசாலான்னு சொல்லலாம், எப்படின்னா சொல்லிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அந்த கிரேவி டெக்ஸ்சர் கொஞ்சம் திக்காக இருக்கும். இதில் வெங்காயத்தை பேஸ் பண்ணி பண்ணுற ப்ரிப்ரேஷனோ இல்லை வேறு மாதிரி புளி அதிகமாக பேஸ் பண்ணி பண்ணுற ப்ரிப்ரேஷனோ இல்லை. இது கொஞ்சம் அந்த தக்காளியும் அந்த மல்லி கூட, இந்த கொத்தமல்லி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் லைட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த கொத்தமல்லி கூட ஒரு புளி, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 5 ரூபாய்க்கு மல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், 1/4 கப் அளவுக்கு தேங்காய், திருவண்ண தேங்காய் போட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். வேறு எதுவுமே இல்லை. மல்லி, தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் புளி, இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போ ப்ரிப்ரேஷன் சைடாக போகிறேன். நம்ம வீட்டில் எல்லாமே கத்திரிக்காய்னாவே அந்த கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் மசாலா இது மாதிரி ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் நான் இன்றைக்கி இந்த மாதிரி ப்ரிப்ரேஷனாக பண்ண போகிறேன். கொஞ்சம் சின்ன ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் அந்த வெந்தயம்லாம் போட்டு பண்ணுவீங்க, ஆனால் வெந்தயம்லாம் எதுவும் போடல. அந்த வெந்தயம் போடாமல் கொஞ்சம் சோம்பு போட்டு நம்ம ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கு பிறகு இந்த கத்திரிக்காவை நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 4 கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை நான் என்ன பண்ணிங்கன்னா மேலே காம்பு மட்டும் கொஞ்சோண்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4 பொளந்து வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் அப்படியே டேரெக்டாக போட போகிறோம். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபிஸ் இது. ஆனால் தாளிப்பு கத்திரிக்காய் நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், கடுகு வெந்தயம் தான் போடுவோம். ஆனால் நான் இந்த ப்ரிப்ரேஷனுக்கு சோம்பு போடுறேன். இந்த சோம்பு ஆக்சுவலாக அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த சோம்பு ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் சோம்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 கருவேப்பிலை வச்சுருக்கேன்ல, இந்த கருவேப்பிலை வெறும் கருவேப்பிலை இதில் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் எண்ணி ஒரு 15 பீஸாக இருக்கும், சின்ன சின்ன பீஸ் இது கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சோட பீல் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். வெங்காயம் போட்டு ரொம்ப நாள் வதங்க வேண்டியதெல்லாம் இல்லை. தக்காளி ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா சின்ன வெங்காயம் சைஸ் மாதிரியே கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வெங்காயம், தக்காளி, மசாலாம் போட்டு குக் பண்ணி முடித்த பிறகு கத்திரிக்காய் போட்டிங்கன்னா அந்த மசாலா ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ அதனால் அப்படி ஆகக்கூடாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கத்திரிக்காவை இப்போ ஸ்டார்டிங் நான் இதில் ஆட் பண்ணுறேன். அந்த தாளிப்போட போட்ட பிறகு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நம்ம ஃபஸ்ட் நல்லா வதக்குறோம். இந்த மஞ்சத்தூள் போட்டு இந்த சோம்போட போட்டு நீங்கள் என்ன பண்ணால் வெங்காயம் வதங்குற அளவுக்கு நீங்களும் இந்த கத்திரிக்காவை வதங்கிடும். இது நல்லா போட்டு நல்லா கொஞ்சம் சாத்தே பண்ணுங்கள். அதுக்கு பிறகு மற்ற அந்த பவுடர் மசாலா எல்லாமே போடலாம். இதில் புளி போடுவேன், ஆனால் புளி அந்தளவுக்கு தேவையில்லை, கொஞ்சமாக லைட்டாக தான் போட போகிறோம். ஏங்குன்னா அந்த மல்லிலேயே கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதுலேயே கொஞ்சம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா புளி போட்டிருக்கேன். ஒரு சின்ன ஒரு கல், ஒரு லெமனில் பாதி அளவுக்கு புளி போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் நல்லா வதக்குங்க. அந்த சோம்போட அந்த சின்ன வெங்காயம், அந்த கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா அப்படி வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த மசாலா அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கல, இதை ஆட் பண்ணுறேன். இந்த தக்காளியை இப்போ நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் கத்திரிக்காய். ஸோ வெங்காயம் தக்காளி போட்டு அப்படியே லைட்டாக ஸ்லோ ஃப்ளேம்னு வதக்கலாம். இங்கே இந்த மரத்தடியில் பார்த்தீங்கன்னா நல்லா காற்று சூப்பராக இருக்குது. அதுவும் பெங்களூர் சிட்டியில் பெங்களூர்லேருந்து ஒயிட்ஃபீல்ட் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியா அழகாக ரோஜா தோட்டம், இந்த பூச்செடிலாம் வச்சு அழகாக சூப்பராக இருக்குது. நல்லா காற்று சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் இங்கே குக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா காற்று அந்தளவுக்கு இருந்தனால. இங்கே அட்டை இருக்குது, இந்த அட்டையை எடுத்து வச்சிடலாம். இந்த இடத்துல குக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அந்த வெங்காயம் தக்காளியில் வதங்கணும்ல. ஸோ அதனால் இந்த ஒரு சின்ன அட்டையை வச்சு மறைச்சி நம்ம அப்படியே குக் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எப்பவுமே கிடைக்காது. நான் ஹோட்டலில் குக் பண்ணும்போது எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருந்து நம்ம சீக்கிரம் குக் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி இந்த மரத்தடியிலேருந்து வச்சு குக் பண்ணும்போது ஒரு தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல இந்த வெங்காயம், இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா லைட்டாக வதங்குது. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் அந்த பவுடர் மசாலா ஆட் பண்ண போகிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் தான். வீட்டில் இருக்க பவுடர் மசாலா, வேறு எந்த ஒரு பவுடர் மசாலாவும் நான் வறுத்து பவுடர்லாம் பண்ணல. ஒரு சிம்பிளான ஒரு பேசிக், நான் சொன்ன மாதிரி பேச்சுலர் ஸ்டைல், நம்ம வீட்டில் பேச்சுலர்ஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டைலில் தான் நான் இன்றைக்கி தனியாக ஆட் பண்ணியிருக்கேன் இதில். அப்புறம் கொஞ்சம் மிளகாய் பவுடர், தனியா பவுடர் 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா நீங்கள் இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகாய் பவுடர் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ கொஞ்சம் லைட்டாக மிளகாய் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலாவோட நல்லா அப்படி நல்லா சாத்தே பண்ணுங்கள்.
இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இதோட கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணலாம். அந்த கத்திரிக்காய் வேகிறது அளவுக்கு தண்ணி வேணும் இதில். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கு பிறகு நம்ம வந்து அந்த புளி தண்ணி, அதுக்கப்புறம் வந்து அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த மல்லி பேஸ்ட். மல்லி பேஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன வெங்காயம் போட்டுருங்க, ஒரு புளி போடுங்க, அதுக்கப்புறம் இந்த தேங்காய், மல்லி எல்லாம் போட்டு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த புளியெல்லாம் போட்டு குக் பண்ணி முடித்த பிறகு தான் வந்து இந்த மல்லி பேஸ்ட் இதில் ஆட் பண்ணணும். இப்போ இந்த கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் லைட்டாக சாஃப்ட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதங்கலாம். ஸோ இந்த டைமில் நம்மகிட்ட இருக்க இந்த கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொத்தமல்லி இந்த இலையை மட்டும் போடாமல் இந்த காம்போட போடுங்க. எப்போயுமே வீட்டில் குக் பண்ணும்போது இந்த காம்போட போட்டிங்கன்னா எப்போயுமே ஆல்வேஸ் அந்த டேஸ்ட் இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்லிடுவாங்க, அந்த கொத்தமல்லி இலை போடுறாங்க, இன்றைக்கி இருக்கவங்க எல்லாம் போடுறாங்க, அந்த தண்டை போட மாட்டாங்க, தண்டை தூக்கி ஹோல்ட் பண்ணிடுறாங்க. அந்த தண்டில் தான் அந்த டேஸ்ட், அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து வீட்டில் பண்ணும்போது அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை நல்லா யூஸ் பண்ணி நல்லா பண்ணுங்கள். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போனால், நான் திக்காக புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி வந்து ஒரு 50 கிராம் இருக்கும். நீங்கள் அந்த மேலே அந்த ஆயிலில் வந்து பார்த்தீங்களா, இந்த திக்காக இருக்க புளியை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டாக மேலே அந்த ஆயிலில் வர டைமில், அப்போது அந்த டைமில் மசாலா கொஞ்சம் நல்லா வெந்து வருதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த புளியை இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். புளி அதிகமாக தெரியக்கூடாது. புளி அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த புளி குழம்பு மசாலா அந்த டேஸ்ட் வந்துடும். ஸோ மெயினாக வந்து இதெல்லாம் கொத்தமல்லியோட அந்த டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவர் வரணும். அதனால தான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை திருப்பியும் அந்த புளி ஒரு ஆஃப் டானான கத்திரிக்காயில் நம்ம புளி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஒரு சின்ன கப் அளவு தான் இருக்கும். இது அதிகபட்சம் ஒரு 50 ml இருக்கும் இந்த பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த பேஸ்ட் போட்ட பிறகு இந்த மல்லி பேஸ்ட்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பேனில் அந்த மேலே அந்த ஆயில் ரோகன் வரனாவே அந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக சால்ட் போட்டு நான் ஃபினிஷிங் பண்ணுறேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான இந்த கத்திரிக்காய் மல்லி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தா ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ இப்போ ரெடியான ப்ரிப்பரேஷன் சின்ன பவுலில் நான் மாற்றுறேன். இப்போ ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரிப்பரேஷன் இது. ஏன் கேட்டிங்கன்னா, நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணும்போது சின்ன மிஸ்டேக் இருந்தது, 2-3 வாட்டி ட்ரை பண்ணும்போது ப்ராப்பராக வந்தது. அந்த ரெசிபி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ரிப்பரேஷன் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து அந்த டேஸ்ட் இன்றைக்கும் கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணிடலாம். சூப்பர், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் நிறைய ப்ரிப்பரேஷன் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. அந்த கத்திரிக்காய் அந்த மல்லியோட டேஸ்ட்டோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பர் ஆகும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் கொடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you, bye. Thank you.